இந்த ஸ்டோரி எதை பற்றினது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் 3 பேர் இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அப்புறம் ஹஸ்பண்ட் பிரதர். ஸோ இவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதால இந்த ஓம் பிரகாஷ்ங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தான் மெயின் கேரக்டர். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு கம்பெனியில் அக்ரிமெண்ட் போடுறாரு. என்ன அக்ரிமெண்ட் போடுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பார்ட்ஸை நான் தரேன், ஆர்கன்ஸை தரேன், அதுக்கு பதிலாக நீங்கள் பணம் தாங்கங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சைன் போடுறாங்க. ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா, இந்த டேட்டில் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டேட்டில் நாங்கள் உங்கள் ஆர்கான்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைன் போடுறாங்க. அந்த டேட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்கான்ஸ் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து ஓம் பிரகாஷ் வீட்டில் இல்லை. அவர் வெளியே போயிட்டார். ஸோ இவர் வெளியே போயிட்டாரா இல்லை பயத்தில் ஒளிஞ்சிருக்கிறாரா அப்படிங்கிறது ஒவ்வொரு கருத்து இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மிஸ்டேக்காக அதுக்கு பதிலாக அவர் பிரதர் ஜீதுவை என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ இவ்வளோ தான் ஸ்டோரியாக இருக்குது. ஸ்டோரியாக இருக்கட்டும், ஃபிலிமாக இருக்கட்டும், நம்ம முதலாவது கேரக்டர்ஸை தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் பார்த்தோம்னா 4 கேரக்டர்ஸ் இருக்காங்க. முதலாவது ஓம் பிரகாஷ். ஸோ ஓம் பிரகாஷ் யாருன்னா, அவர் தான் மெயின் கேரக்டர். ஓம் பிரகாஷ் இஸ் ஏ பூர் அண்ட் அன்எம்ப்ளாய்டு மேன். அவருக்கு ஒரு நிரந்தரமான வேலை அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஹீ லிவ்ஸ் வித் ஹிஸ் ஃபேமிலி இன் ஏ ஸ்மால் ரூம். ஒரு சின்ன ரூமில் அவன் ஃபேமிலியோடு வாழ்கிறாரு. பிகாஸ் ஆஃப் பவர்ட்டி, அவருடைய வறுமை காரணமாக ஹீ அக்ரீஸ் டு செல் ஹிஸ் ஆர்கான்ஸ் டு எ கம்பெனி ஃபார் மணி. நான் ஆல்ரெடி சொன்னது போல் காசுக்காக என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஆர்கான்ஸை விற்கிறாரு. ஏன்னா ஹீ வாண்ட்ஸ் ஏ பெட்டர் லைஃப் அண்ட் கம்ஃபர்ட். அவர் ரொம்ப வசதியான வாழ்க்கை விரும்புகிறதுனால இவர் இப்படி பண்ணார். பட் ஹீ இஸ் வீக் அண்ட் அஃப்ரைட் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டத்துக்கு எதிராக அவர் ஃபைட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு என்ன இல்லை, அவருக்கு தைரியங்கள்லாம் இல்லை. ஸோ அடுத்த மெயின் கேரக்டரை பற்றி பார்க்கும்போது ஜெயா. ஸோ ஜெயாங்கிறது யாருன்னா, ஓம்ஸ் ஒய்ஃப். ஷீ இஸ் பிரேவ், ஆனஸ்ட் அண்ட் இன்டெலிஜென்ட். ஜெயா பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரமான பொண்ணு, நேர்மையான பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப புத்திசாலியான பொண்ணு அவங்க கூட இருக்காங்க. ஷீ டஸ் நாட் லைக் த ஐடியா ஆஃப் சேலிங் த ஹியூமன் பாடி ஃபார் மணி. இவக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஷீ பிலீவ்ஸ் இன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி. அவள் ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டாக வாழணும் அப்படிங்கிறத அவள் நம்புகிறாள். At the end, she refused to be controlled by rich people in shows courage. லாஸ்ட்டாக பார்த்தா அவங்களுக்கு விலங்கும் இவன் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இருப்பான். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா நம்ம மதரை பொறுத்தவரையில் இஸ் ஆர்ம்ஸ் ஓல்டு மதர். இவள் ஒரு வயசான அம்மாவாக இருக்கிறா. ஷி லவ்ஸ் ஃபுட், கம்ஃபர்ட் இன் மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ். இவக்கு சாப்பாடு அடுத்த கம்ஃபர்ட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஷி சப்போர்ட்ஸ் ஓம்ஸ் டெசிஷன். இவன் என்ன பண்ணுறான்னா, ஓமுடைய டெசிஷனுக்கு, அதாவது ஆர்கானை செல் பண்ணுறதுக்கு இவன் என்ன பண்ணான்னா சம்மதிக்கிறான். ஷீ என்ஜாய்ஸ் த நியூ லைஃப். ஷீ டசன்ட் திங்க் டீப்லி அபவுட் த ஃப்யூச்சர். இவன் ஃப்யூச்சரை பற்றிலாம் ஒன்றும் திங்க் பண்ண இல்லை. இவன் என்னன்னா இவன் இதுக்கு அக்செப்ட் பண்ணுறான். ஸோ ஷீ ரீப்ரசன்ட்ஸ் க்ரீட் அண்ட் டிபெண்டன்ஸ் ஆன் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்து ஜீத்து. ஜீத்துங்கிறது யார்? ஜீத்து இஸ் ஓம்ஸ் யங்கர் பிரதர். இவர் ஓம் பிரகாஷுடைய தம்பியாக இருக்கிறாரு. ஹீ இஸ் கேர்லெஸ் அண்ட் இரஸ்பான்சிபிள். இவர் ரொம்ப நான் பார்த்தா ரெஸ்பான்சிபிளாக இல்லாமல் சும்மா வெகுலியாக இருக்கிறாரு. ஹீ டஸ் நாட் ஒர்க் சீரியஸ்லி அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ஓம். இவர் என்னென்னா ஓம் பிரகாஷை தான் டிபெண்ட் பண்ணிருக்கிறாரு. அவ்வளோ முக்குண்டு சீரியஸாக நான் ஒர்க் பண்ணுறது இல்லை. பை மிஸ்டேக் ஹீ இஸ் டேக்கன் பை த கம்பெனி அண்ட் லாஸ் ஹிஸ் ஐஸ். நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, இவர் என்னென்னா கம்பெனியாக்க ஆர்கான்ஸ் எடுக்கிறதுக்காக ஓம் பிரகாஷை தேடும்போது இவர் இருப்பார். ஏன்னா ஓம் பிரகாஷ் வெளியே போயிடுவார் இல்லையா. ஸோ அந்த பிளேஸில் அவர் இருக்க மாட்டார் இல்லையா. ஸோ என்னென்னா ஜீதுவை மிஸ்டேக்காக தூக்கிட்டு போயிடுவாங்க. இவங்க வெரிஃபை பண்ணிலாம் இல்லை, இவங்களுக்கு யாராச்சும் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ லேட்டர் ஹீ பிகம்ஸ் வீக் அண்ட் எமோஷனல். ஸோ அப்படிங்கிற மாதிரி இந்த ஜீது நம்ம பார்க்கலாம். அடுத்த மெயின் கேரக்டர் யாருன்னா ஜின்னி. ஜின்னி யார்? ஜின்னி இஸ் ஏ பியூட்டிஃபுல் இமேஜ் ஷோன் ஆன் எ ஸ்க்ரீன். ஸோ நம்ம இது ஸ்டோரியை பார்க்கும்போது உங்களுக்கு ஜின்னியை பற்றி விளங்கும். பட் ஷீ இஸ் நாட் ரியல். ஏன்னா உண்மையிலே ஜின்னிங்கிற ஒரு பொண்ணு இல்லை. இவங்க மாடர்ன் டெக்னாலஜியால் அந்த மானிட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஜின்னி இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒன்று. த ரியல் பர்சன் இஸ் என் ஓல்டு ரிச் மேன் நேம்ட் விர்ஜில். ஆனால் உண்மையிலே ரியல் பர்சன் யாருன்னா ஒரு ரிச் பர்சனாக இருப்பார். இவர் தான் பார்த்தோன்னா மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தி பீப்புள்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இருக்கிறது இவ்வளோ கேரக்டர்ஸ் தான். ஓகே, இப்போ நம்ம என்னென்னா ஸ்டோரியை பார்த்துருவோம். இந்த ஸ்டோரியை நம்ம எப்படி கொண்டு போகலாம்னா கிரேஜுவலாக கொண்டு போகலாம். வளமையாக ஸ்டோரியை ஒரு ஹெட்டிங் போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த நான் போடுற இந்த ஹெட்டிங்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபுல் சம்மரியாகவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரொம்பவே வந்து சிம்பிளிஃபை பண்ண சம்மரியாக இருக்குது. நான் இதுக்கு ஹெட்டிங் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நம்ம போடுவோம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்னென்னா பூர் லைஃப் ஆஃப் ஓம்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டோரிக்குள்ளே. ஓம் பிரகாஷ் லிவ்ஸ் இன் எ ஸ்மால் ரூம் வித் ஹிஸ் ஒய்ஃப் ஜெயா. ஓம் பிரகாஷ் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயா கூட வந்து ஒரு சின்ன ரூமில் இருக்கிறாங்க. அது கூட ஹிஸ் மதர் அப்புறம் அண்ட் ஹிஸ் பிரதர் ஜீது. தே ஆர் வெரி பூர் அண்ட் டு நாட் ஹாவ் எனஃப் ஃபுட் ஆர் மணி. ஓம் ஹேஸ் நோ ஜாப் அண்ட் ஃபீல்ஸ் ஹெல்ப்லெஸ். ஸோ என்னென்னா இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, ரொம்ப வறுமையில் வாழ்கிறாங்க. இந்த 4 பேர் தான் வந்து இருக்கிறாங்க ஒரு சின்ன ரூமில். இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இவங்க லைஃப் போயிட்டுருக்கு. அப்புறம் என்ன பண்ணோன்னா ஓம் செல்ஸ் ஹிஸ் பாடி. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த பாடியை செல் பண்ணி அந்த ஆர்கான்ஸை செல் பண்ணி இவங்க பணம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வருது. ஸோ பிகாஸ் ஆஃப் பவர்டி ஓம் ஜாயின்ஸ் அ கம்பெனி கோல்ட் இன்டர்பிளான்டா. ஸோ இன்டர்பிளான்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஓம் என்ன பண்ணுறாருன்னா ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா the company pays money if he agrees to give his organs in the future. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு தேவைப்படும் போது இந்த ஆர்கான்ஸை நீங்கள் தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை கொடுக்குறாங்க. ஸோ இவரும் he signs the கான்ட்ராக்டில் வந்து சைன் போடுறாரு. ஆஃப்டர் திஸ் இதுக்கு பிறகு the company gives his family good food, furniture and medicines also, but they must follow strict rules. They are watched all the time. ஆனால் என்னென்னா இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு இவங்க பணம் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு, ஃபர்னிச்சர்ஸ், அடுத்த மெஷின்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. எல்லாம் கொடுத்து கவனமாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒருத்தையும் இருப்பாள். ஸோ ரொம்பவே வந்து இவங்களை வந்து செக்யூராக பார்த்துக்கிறாங்க. இதனால் இவங்களோட ஃப்ரீடம் கூட போயிட்டுது அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது ஜின்னி கான்ட்ரோல்ஸ் தெம். எ உமன் கோல் ஜின்னி. நான் சொன்னேன் இல்லையா, ஜின்னின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்க்ரீனில் தான் வருவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க கூட பேசுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஜின்னி டாக்ஸ் டு தெம் த்ரூ எ ஸ்க்ரீன். சி இஸ் த பையர் ஆஃப் ஆர்ம்ஸ் ஆர்கான்ஸ். இவர் தான் வந்து என்ன ஆர்கான்ஸை வந்து பையர் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட்டில் இருக்கும். ஆனால் உண்மையிலே இவங்க இல்லை, பையர் பண்ணுறது ஒரு ரிச் பர்சன், ஓல்டு பர்சன். சி ஆர்டர்ஸ் தெம் வாட் டு ஈட் அண்ட் ஹவு டு லிவ். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க, இதான் சாப்பிடணும், இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி. ஷி பிஹேவ்ஸ் லைக் தேர் ஆனர். என்ன மாதிரின்னா அந்த பூர் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இவ தான் ஓனர் மாதிரி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நடந்துக்குவாங்க. த ஃபேமிலி ஸ்லோலி லூசஸ் தேர் ஃப்ரீடம். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஃப்ரீடம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா ஜீது இஸ் டேக்கன் இன்ஸ்டீட். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஆர்கான்ஸ் தேவைப்படும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனி இவங்க ஆர்கான்ஸ் எடுக்கிறதுக்காக வந்து உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது ஒன் டே கம்பெனி ஒர்க்கர்ஸ் டேக் ஜீது பை மிஸ்டேக் இன்ஸ்டீட் ஆஃப் ஓம். ஓம் என்ன பண்ணுறாரு இல்லை. ஸோ இவங்க நினச்சிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறது ஒரு பையன் தான் அப்படிங்கிற மாதிரியும். ஸோ ஜீதுவை தான் அந்த ஓம் நினச்சிட்டு என்ன பண்ணாங்கன்னா மிஸ்டேக்காக தூக்கிட்டு போயிடுறாங்க. தே ரிமூவ் ஹிஸ் ஐஸ், ஹீ பிகம்ஸ் பிளைண்ட். தூக்கிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, அந்த ஜீதுனுடைய கண்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துடுறாங்க. ஸோ ஹீ பிகம்ஸ் பிளைண்ட். லேட்டர் ஜீது ஃபால்ஸ் இன் லவ் வித் ஜின்னிஸ் இமேஜ். ஹீ அக்ரீஸ் டு கிவ் மோர் பார்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் பாடி ஃபார் ஹர். ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா உள்ள விஷயங்கள். அவள் என்ன பண்ணனா ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த ஜின்னியை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னா உண்மையிலே இப்படி ஒரு பொண்ணு இருக்கா போலங்கிற மாதிரி அவர் வந்து லவ்வில் ஃபீல் ஆகிறாரு. அப்புறம் அப்படிலாம் உண்மை இல்லைன்னு தெரிய வருது. ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டோரி போகும். அடுத்து பார்த்தோன்னா ட்ரூத் அபவுட் ஜின்னி. ஸோ அட் த எண்ட் லாஸ்ட்டாக பார்த்தோன்னா த ட்ரூத் இஸ் ரிவீல்டு. உண்மை விஷயம் என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய வருது. ஜின் இஸ் நாட் ரியல், சி இஸ் ஓன்லி அ கம்ப்யூட்டர் இமேஜ் அப்படிங்கிறது. த ரியல் பையர் யாருன்னா இஸ் என் ஓல்டு மேன் நேம்ட் விர்ஜில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹி யூசஸ் ஜின்னிஸ் இமேஜ் டு சீட் போர் பீப்புள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜின்னியோட இமேஜை வந்து இவங்க ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. அப்போ தான் அந்த போர் பீப்புள் நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மையிலே வந்து இவங்க எப்படி வந்து இன்னொருத்தரை வந்து கொண்டு போக முடியும், அக்ரிமெண்ட் பண்ணது ஓம், ஆனால் இவங்க வந்து ஜீதுவை கொண்டுட்டு போனாங்க இல்லையா. ஸோ இது எப்படி நடக்க முடியும், ஸோ இப்படி நடக்காது. ஆனால் இங்கே நடந்திருக்குது. ஏன்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணல, செக் பண்ணல. பூர் பீப்புள்னால் வந்து ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்டோரி கொண்டு வராங்க. அப்புறம் பார்த்தா ஜெயாஸ் காரேஜ். விஜில் வான்ஸ் ஜெயா ஆல்சோ டு பிகம் பார்ட் ஆஃப் த சிஸ்டம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுது, ஜெயாவை கூட
அவங்களோட பார்ட்ஸை கூட வேணுங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ ஹீ ஆஃபர்ஸ் மணி அண்ட் கம்ஃபர்ட். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கும் நான் பணம் தரேன், உங்களோட ஆர்கான்ஸை நீங்கள் தாங்குங்கிற மாதிரி ஜெயாவுக்கு வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. பட் ஜெயா என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயா ரிஃப்யூசஸ். she says she will not sell her body, she chooses self respect over money அப்படிங்கிற மாதிரி. இவன் என்ன பண்ணால் எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம், அது மணியை விட பணத்தை விட வந்து அதான் எனக்கு முக்கியங்கிற மாதிரி ஜெயா சொல்கிறாங்க. ஸோ இந்த தைரியம் யாருக்கு இல்லை? ஓம் பிரகாஷுக்கு இல்லை. ஸோ இவ்வளோ தான் வந்து ஸ்டோரியாக சம்மரியாக இருக்குது. நீங்கள் இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக வந்து நீங்கள் புஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதலாம். இதை உங்களுக்கு விரும்புனா நீங்கள் ஓன் வேர்டில் கூட நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டோரியாக இருக்குது. ஸோ எண்டிங்காக நம்ம என்ன சொல்ல வரலான்னா, poor people are exploited by rich people. போர் பீப்புளாக என்ன பண்ணுறாங்க, ரிச் பீப்புளால் வந்து என்ன பண்ணப்படுறாங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது ஹியூமன் பாடிஸ் ஆர் ட்ரீட்டட் லைக் மெஷின்ஸ், மணி கேனாட் பை டிக்னிட்டி அப்படிங்கிற மாதிரி. அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து காசால் செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எண்டிங்கில் வருது. அடுத்தது கரேஜ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். என்ன, நமக்கு தைரியம் வேணும். தைரியம் இல்லாமல் நம்ம செய்யாத தப்பை கூட அக்செப்ட் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மளே ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லா நேரத்துலையும் தலையை குனிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. கரேஜ் வந்து ரொம்ப முக்கியம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரியில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன பர்சனல் ஒப்பீனியன் சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து சில பேர் வந்து எனக்கு பர்சனலாக செக் பண்ணி டிகிரியை பற்றி கேட்டதுனால நான் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னென்னா இப்போ வந்து ஹெச்என்டி செகண்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர், ஸோ அடுத்து வந்து செகண்ட் இயர் செகண்ட் செமஸ்டர், ஸோ அடுத்து வந்து ஒரு டிகிரி கண்டினியூ பண்ணணும். ஸோ டிகிரின்னு பார்க்கும்போது ஹெச்என்டி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதால் டாப்அப் பண்ணலான்னு இருப்பீங்க. டாப்அப் எங்கே பண்ணுவீங்க, ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. பண்ணலாமா வேணாமான ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டை பொறுத்தவரையில் ஒரு 4 lakhs 5 lakhs 6 lakhs அந்த சார்ஜ், இந்த சார்ஜ் ஒரு 6 lakhs ஆகுது அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்டில் டிகிரி பண்ணுறது, அதுவும் டாப்அப் டிகிரி பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எக்ஸப்ட் பண்ண மாட்டேன். அது என் பர்சனல் ஒப்பீனியன். ஃபார் சம் ரீசன் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாதுங்கிறதுனால என் பர்சனல் ஒப்பீனியனாக அது இருக்குது. அப்போ எங்கே தான் வந்து டிகிரி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, முதலாவது வந்து யூனிடெக், ரெண்டாவது வந்து எக்ஸ்டர்னல் யூனிவர்சிட்டிஸ், மூணாவது வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ். யூனிடெக்கை பொறுத்தவரையில் எல்லாருமே வந்து யூனிடெக்கு வந்து போவீங்க அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. சில பேர் போகலாம், சில பேர் போகாமல் இருக்கலாம். யூனிடெக்கில் போகும்போது 2 yearsல கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் எல்லாருமே வந்து யூனிடெக்கு வந்து போக முடியாது. சில பேர் போகவே மாட்டீங்க, போகிற மாதிரியான சிச்சுவேஷன் அமையாது. ஸோ அப்படியாக என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டாவது பார்த்தோம்னா யூனிவர்சிட்டிஸ். ஸோ யூனிவர்சிட்டியில் வந்து எக்ஸ்டர்னல் யூனிவர்சிட்டிஸ், அதாவது எக்ஸ்டர்னல் பிரிவுன்னு இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்டர்னலில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், பிஏ செய்யலாம், ஒரு பிஏ இங்கிலீஷும் செய்யலாம். இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி எடுக்கலாம். ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு தமிழ், ஒரு ஜியோக்ராஃபி, கிறிஸ்டியன் சிவிலைசேஷன், ஹிந்து சிவிலைசேஷன், ட்ராமா, தியேட்டர், ஸோ அந்த மாதிரி எது வேணால் எடுக்கலாம். எடுத்துகிட்டு ப்ளஸ் இங்கிலீஷும் எடுக்கலாம், இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் எடுக்கலாம், ஒரு ரெண்டுமே எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிலோசஃபி, சைக்காலஜி அப்படி இருக்குது. ஸோ பிஏ பொறுத்தவரையில் 3 பாடம் எடுக்கணும். 3 பாடத்தில் உங்களுக்கு விரும்பினா இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட இன்னொரு பாடம் எடுக்கலாம், ஒரு இங்கிலீஷ் மட்டும் எடுத்துகிட்டு மீதி 2 பாடம் எடுக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னலை பொறுத்தவரையில் ஜெஃப்னா யூனிவர்சிட்டி எக்ஸ்டர்னல் இருக்குது. அதுபோல் வந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிஸு, அப்படி நிறைய யூனிவர்சிட்டியில் வந்து எக்ஸ்டர்னலாக இருக்காங்க. நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நியரில் வந்து என்னென்ன எக்ஸ்டர்னல் யூனிவர்சிட்டி இருக்குதுன்னு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். ஸோ மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ். ஓப்பன் யூனிவர்சிட்டிஸில் வந்து பிஏ இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து சாய்ஸ், அதாவது வந்து 4 yearsனால் எக்ஸாம்பிள் பிஏ இங்கிலீஷ்னால் 4 years, பட் பிஏனா 3 years. ஸோ அந்த மாதிரி இருக்குது. 4 yearsங்கிறது வந்து ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அது வந்து பர்டிகுலர் சப்ஜெக்ட்லாம் வந்து 4 yearsல வைப்பாங்க. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், செட் பண்ணலாம். இந்த சார்ஜும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே குறைவாக இருக்குது. ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் என்ன சார்ஜ் எடுப்பாங்க அதோட ½ சார்ஜாக தான் வந்து இது இருக்குது. அதுவும் 6 monthsக்கு ஒருக்கா ஃபீஸ் கட்டுற மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அடுத்த மெயின் தீமை பார்க்கலாம். ஸோ த மெயின் தீம் ஆஃப் ஹார்வெஸ்ட் இஸ் த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் poor people by rich people. ஸோ poor people வந்து ரிச் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, அதாவது அவங்களுடைய சுயநலத்துக்காக வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மெயின் தீம் வருது.